Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 3rd standard second midterm test question paper பார்க்கலாம் வாங்க. மேக்ஸ் பாருங்க. First one, choose the correct answer. First one என்ன கொடுத்துருக்காங்க? First question பாருங்க, multiplicand into multiplier equal to என்ன ஒரு answer? Product. Next one பாருங்க, circle the even number. இதில் எது even number? செகண்ட் டிஜிட்டை பார்க்கணும் நம்ம. இது வந்து 5 வந்து ஆட் நம்பர், 4 ஈவன் நம்பர், 3யும் ஆட் நம்பர். ஸோ 74. சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். கிராம், கிலோகிராம் அப்படின்றது சேம். அப்போ மீட்டர் அப்படின்றது வேறு. மீட்டர் தான் ஆட் ஒன் அவுட். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், த லாங் ஹேண்ட் இஸ் த டேஷ் ஹேண்ட். லாங் ஹேண்ட் அப்படின்றது மினிட் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்ட்னா ஹவர் ஹேண்ட்னு சொல்லுவோம். Complete the pattern. 2, 4, 6, 8 and பாருங்க என்ன வரும் 10. Fill in the blanks பாருங்க. 6 3s are 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18. Complete the pattern. 1 3 5 7 அப்புறம் என்ன வரும் 9. 1000 grams equal to dash gram. ஒரு 1 கிலோகிராம். ரைட் இன் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கிராம். கிராமோடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன? ஜி. கிலோகிராமுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன வரும்? கேஜி. அந்த மாதிரி கிராமுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஜி. மேத் த ஃபாலோவிங். 1 கிலோகிராம் ஈக்குவல் 1000 கிராம். 3/4 kilograms equal to same 750 grams. 1 gram 1000 milligram. 1/2 half grams. 1/4 250 grams. Next, write true or false. 6 5s are 35. எப்படி 35 falseனா சொல்லி பாருங்க. 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30. அப்போ இங்க 35 கொடுத்துறாங்க. ஸோ false. ஆட் நம்பர் ப்ளஸ் ஆட் நம்பர் ஈக்குவல் டு ஆட் நம்பர். பட் இங்கே என்ன வரும்? ஈவன் நம்பர் வரும். ஸோ அதனால் இது ஃபால்ஸ். ஹெவியர் திங்ஸ் ஆர் மெஷர்ட் இன் கிலோகிராம். வெயிட்டான பொருளை நம்ம கிலோகிராமில் தானே மெஷர் பண்ணுவோம். ஸோ ட்ரூ. பிஃபோர் நான் சொன்னேன், த ஷார்ட் ஹேண்ட் இஸ் த ஹவர் ஹேண்ட். லாங் ஹேண்ட் வந்து சூஸில் கேட்டிருக்காங்க மினிட் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்ட் வந்து ஹவர் ஹேண்ட். ஸோ ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? Answer the following question. If the cost of 1 pen is 5, what will be the cost of 8 pen? ஒரு பெண்ணுடைய விலை வந்து 5 rupees. அப்போ 8 பெண்ணுடைய விலை வந்து எவ்வளோ? அப்போ 8 5s are 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30, 7 5s are 35, 8 5s are 40. இந்த மாதிரி டேபிள் சொல்லி பார்க்கணும். அப்போ 8 into 5 is equal to 40. If there are 7 balls in a bag. ஒரு பேக்கில் எத்தனை பால்ஸ் இருக்கும்? 7 பால்ஸ் இருக்குது. How many balls will be there in 4 bags? அப்போ 4 பேக்கில் எத்தனை பால்ஸ் இருக்கும்? அப்போ 4 into 7 equal to 1 7. சரி, உங்களுக்கு டேபிள் வந்து தெரியல, 4 டேபிள் தெரியும்னா 7 into 4 கூட போட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. அப்போ எத்தனை பால்ஸ் இருக்குது அந்த 4 பேக்கில்? 28 பால்ஸ். கம்ப்ளீட் த பேட்டர்ன். 21 22 23. அப்போ 24 25 26. கீழே இருக்க பேட்டர்ன் பாருங்கள். 39 41 43. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 39 40 விட்டுட்டு 41, 42 விட்டுட்டு 43. ஸோ 44 விட்டுட்டு 45, 46 விட்டுட்டு 47, 48 விட்டு 49. Fourth question. Price of 100 gram of ice cream is 30 rupees. ஒரு 100 கிராமுடைய ஐஸ்கிரீம் விலை வந்து 30 rupees. ரம்யா எவ்வளோ வாங்கியிருக்கா? ரம்யா bought 1 kilo of ice cream. How much should she pay to the shopkeeper? ரம்யா அப்போ 1 கிலோ ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கா. சரி, அப்போ எவ்வளோ பைசா கொடுத்துருக்கா? Price of 100 gram ice cream is equal to 30 rupees. 100 கிராமுடைய ஐஸ்கிரீம் விலை 30 ரூபா.
1 பீஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் எவ்வளோ 100 கிராம் இருக்கும். 1 கிலோ ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 1000/100 ஈக்குவல் டு 10 பீசஸ் இருக்கும் அதில். ஸோ 10 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 300. அப்போது எவ்வளோ ரம்யா பாட் பண்ணியிருக்கா? 300 ருபீஸ் கொடுத்துருக்கா. லுக் அட் த பொசிஷன் ஆஃப் த ஹவர் ஹேண்ட் அண்ட் ரைட் த டைம். இப்போ இங்கே என்ன இருக்குது டைமிங்கு? 3 o'clock. சின்ன முள்ள 3, பெரிய முள்ள வந்து எங்கே இருக்குது? 12. ஸோ 3 o'clock. இது வந்து 8 o'clock. Do the sums. If there are 3 color pencils in a packet, how many color pencils will be there in 9 packet? நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் பேக்கெட் எவ்வளோ இருக்குது? இதில் 9 பேக்கெட் இருக்குது. நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் இன் ஈச் பேக்கெட் எவ்வளோ இருக்குது? 3 கலர் பென்சில்ஸ் இருக்குது. 9 பேக்கெட்ஸில் ஒரு பேக்கெட்லேயும் 3 இருக்குது. அப்போ எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ்? 9 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 3 டேபிள் சொல்லி பார்க்கணும். இங்கே 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are 27. அப்போது இங்கே என்ன பண்ணணும்? உங்கள் வாயால் சொல்ல தெரியலனா இங்கே போட்டு பார்க்குறேங்க. சைடில் போட்டு பார்த்துட்டு இங்கே எழுதுங்க ஆன்சர் 27. ஆட் த நம்பர் அண்ட் ரைட் ஆட் அண்ட் ஈவன். இது என்ன ஆடா ஈவனாக நம்ம எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிஜிட்டு 6. ஸோ 6 அப்படின்றது என்னது? ஈவன் நம்பர். 2 ஈவன் நம்பர். இங்கே ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? 6 + 2. 6 in the mind, 2 in the finger. 6 after 7 8. அப்போ இங்கே 8. 5 in the mind, 5 in the finger. 5 after 6 7 8 9 10. 10க்கு 0, remainder 1. So 1 + 7 8. 8 + 2 9 10. So answer is 10. அப்போ 1008. அப்போ இங்கே இந்த 8 வந்து என்னது? ஈவன் நம்பர். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதணும்? ஈவன். சப்ராக்ட் த நம்பர் அண்ட் ரைட் ஆட் அண்ட் ஈவன். இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5ல் 6 போகுமா? போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பாரோ பண்ணுறோம். பாரோ பண்ணால் இது என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். இது 15 ஆகிடும். 15ல் 6 போனால் எவ்வளோ? நான் பிஃபோரும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 6 அப்படி இருக்கா? ஸோ ஆஃப்டர் நம்பர்லேருந்து இந்த 15 வரைக்கும் எண்ணணும். 6 after 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ ஆன்சர் இஸ் 9. அப்போது 14ல் 8 போனால் எவ்வளோ? 9. 14 ஆஃப்டர் 8 இருக்கு இல்லையா? இங்கே 8 ஆஃப்டர் சொல்லி பார்க்கணும். 14 வரைக்கும் 9 10 11 12 13 14. ஸோ ஆன்சர் இஸ் 6. இங்கே என்ன இருக்கும்? பாரோ பண்ணியாச்சு. ஸோ 6 இருக்கும். 6ல் 2 போனால் எவ்வளோ? 2 ஆஃப்டர் சொல்லி பாருங்கள். 3 4 5 6. ஸோ ஆன்சர் இஸ் 4. 469. மேக் த பேட்டர்ன் பை மல்டிப்ளைங் வித் 10. இங்கே இருக்கிற பேட்டர்னை நம்ம மல்டிப்ளை எதனால் பண்ணோம்? 10ஆல் பண்ணோம். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? 10 30 50 70. 2 4 6 8 இருக்குது. இது எப்படி எழுதுவோம்? 20 40 60 80. சால்வ் த ஃபாலோவிங் சம்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். இது எத்தனை மார்க்ஸில் வந்திருக்கு? 3 5s are 15. ஒரு சம்முக்கு 5 மார்க்ஸ். மல்டிப்ளை த நம்பர் ஆஃப் ரீக்ரூப்பிங். 78 into 4. பிஃபோரே நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸும் நடத்திருக்கேன். பாருங்கள், 78 into 4 எப்படி எடுத்துக்கணும்? ரீக்ரூப்பிங்கில் இது ஒன்ஸ், இது டென்ஸ். அப்போது 7 10s into 4 + 8 1s into 4. ஸோ 7 10ஸை நம்ம எப்படி எடுத்துருவோம்? 70 into 4 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8 into 4. 70 எப்படி எழுதுவோம்? 4 zeros are 0, 4 7s are 28 ப்ளஸ் 8 4s are 32. ரெண்டுமே ப்ளஸ் பண்ணணும். 0 + 2 2, 8 + 3 9 10 11. 1 remainder 1 3. 312 is answer. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Find the product using standard algorithm. 21 into 4. Standard algorithm பாருங்க. இதுதான் standard algorithm. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது regrouping. இது standard algorithm. Standard algorithm இதே மாதிரி சேம் 1s 10s போட்டுக்கணும். 21 into 4. ஸோ எப்படி எழுதுவோம் நம்ம? 1 4s are 4, 2 4s are 8. 1 4s are 4, 2 4s are 8. இதை மல்டிப்ளை பண்ணணும் இந்த மாதிரி.
ஸோ ஆன்சர் இஸ் 84. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராடக்ட் யூஸிங் lattice multiplication 34 into 51. lattice multiplicationல 34 into 51 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 34 மேலே எழுதிக்கணும், இந்த 51 வந்து சைடில் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இந்த பாருங்கள் மேலே வந்து இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 5 கூட நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 4s are 20, 2 0, 5 3s are 15, 1 4s are 4, 0 4 போடணும், 1 3s are 3, 0 3. So answer is 4 3, 2 plus 5 7, இங்க 1. So answer is 1734. இதுதான் lattice multiplication. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Price of 1 kilo of sugar is 50. Ranjit bought 2000 kilo of sugar. Find the amount he has to pay to the shopkeeper. என்ன பண்ணுறாங்க, 1 கிலோ சுகரோடைய விலை வந்து 50 ரூபா. இதில் ரஞ்சித் எத்தனை கிலோ வாங்குறான், 2 கிலோ வாங்குறான். எவ்வளோ வாங்குறான், 2000 கிராம் ஆஃப் சுகர் வாங்குறான். ஸோ ஃபைண்ட் த அமௌண்ட் ஹி ஹேஸ் டு, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பான் பார்க்கலாமா. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ப்ரைஸ் ஆஃப் 1 கிலோ சுகர் ஈக்குவல் டு 50. Ranjit bought 2000 gram equal to 2 kilo. 1 kilos equal to 1000 gram. 2 kilos equal to 2000 gram. So amount he has to pay the shopkeeper 2 into 50 equal to 1 கிலோ 50 ரூபானா அப்போ 2 கிலோ எவ்வளோ 100 ரூபா, 100 rupees கொடுத்துருக்கான். புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஓகே. ஃபிஃப்த் கொஷின். Draw the clock of in the following given time 11 o'clock 8 o'clock. நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளாக் போட்டுக்கோங்க. 1 2 3 எழுதிக்கிட்டு 12 வரைக்கும் 11 o'clock. சின்ன முள் 11லேயும் பெரிய முள் வந்து 12லேயும் இருக்கும். அப்போது 11 o'clock. 8 o'clock சேம் அதே மாதிரி சின்ன முள் என்ன பண்ணணும் 8லேயும் பெரிய முள் வந்து 12லேயும் இருக்கணும். ஸோ இது 8 o'clock. அவ்வளோதான். இதுதான் மேக்ஸ் உங்களுடைய கொஷின் ஆன்சர். மிட் டேர்ம் டெஸ்ட் கொஷின் ஆன்சர் பேப்பர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் வேறு வீடியோவில் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.